அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை விரும்பிவிட்டால் அவனுக்கு சோதனைகளை அனுப்புவான், பல வகையில் அவனை சோதிக்கிறான். சில மனிதர்களுக்கு அவன் சுவர்க்கத்தில் ஒரு அந்தஸ்தை, ஒரு இடத்தை முடிவு செய்திருக்கிறான். லம் யப்லுஹு பிஅமலி, ஆனால் அந்த மனிதனை பார்த்தால் அவனிடத்தில் அந்த இடத்தை அடைய முடியுமான அளவுக்கு அமல்கள் இல்லை. அவனுடைய அமல்கள் சுவர்க்கத்தில் அவனுடைய இடத்தை அடைவதற்கு போதாது. இப்பொழுது அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் என்றால், அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவ்வப்போது சில சோதனைகளை ஏற்படுத்தி அவனை அந்த மனிதர்களை பொறுமை செய்ய வைத்து அவர்களுக்கு அந்த பொறுமையின் வரக்கத்தினால் அந்த இடத்தை, அந்த அந்தஸ்தை கொடுத்து விடுகிறான். நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும் உலகத்துடைய கயிர்கள், உலகத்துடைய நலவுகள் மறைந்திருக்கின்றன. அல்லாஹு தஆலா ஒரு முஃமினுக்கு வரக்கூடிய சோதனைகளில் மறுமையுடைய கயிர்களை நிச்சயமாக வைத்திருக்கிறார். நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு அமல்களுக்கு கூலி கொடுப்பது போல மனிதன் படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்களுக்கும் அல்லாஹு தஆலா ஆகிரத்தில் கூலி கொடுப்பான். சுவர்க்கத்துக்கு போகிற மனிதன் உலகத்தில் கஷ்டப்பட்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்துக்கள், நன்மைகளை பார்க்கும் பொழுது ஆரோக்கியமாக வாழ்ந்த மனிதர்கள் சொல்லுவார்கள், உலகத்தில் நாம் ஆரோக்கியமாக வாழ்ந்து விட்டோம், இவர்களுக்கு வந்தது போல கஷ்டங்கள் எங்களுக்கு வந்திருக்க கூடாதா? லவ் அன்ன ஜுலூதஹும் குர்ரிபத் பில் மகாரீப், எங்களுடைய தோள்கள் எல்லாம் உலகத்தில் கத்தரி கோள்களால் வெட்டப்பட்டிருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என்று யோசிப்பார்கள். அவ்வளவு அல்லாஹு தஆலா அமல்களுக்கு அந்தஸ்தையும் நன்மையையும் கொடுப்பது போல் மனிதர்களுடைய கஷ்டங்களுக்கும் நன்மையை கொடுக்கிறார். வாழ்க்கையில் ஒரு பொழுதும் சலித்து போய்விடக்கூடாது. மனிதர்கள் கஷ்டம் வரும் பொழுது சலித்து போய்விடுகிறார்கள். ஏன் தான் கஷ்டம், ஏன் தான் எனக்கு மட்டும் கஷ்டம் வருகிறது என்று மனிதன் யோசிக்கிறான். அன்பான சகோதரர்களே, நமக்கு வரக்கூடிய நோய்கள், கஷ்டங்கள், நாம் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் நடப்பதற்கு காலம் பிந்தி செல்வது அத்தனையிலும் அல்லாஹு தஆலா நமக்கு கயிர்களை மறைத்து வைத்திருக்கிறார். அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டங்கள் வந்துவிட்டால் ஒன்று, நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. இரண்டாவது, நம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதும் சரியான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஈமான் இல்லாதவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் ஒரு பொழுதும் சொல்லிவிடக்கூடாது. பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும் பொழுது அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய வார்த்தையை பார்க்கிறான். மாதா கால அப்தி, சோதனை வரும் பொழுது என்னுடைய அடியான் என்ன சொன்னான் என்பதை அல்லாஹு தஆலா பார்க்கிறான். அன்பான சகோதரர்களே, நம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதும் சரியானதாக இருக்க வேண்டும். காலத்தை ஏசுவதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். காலத்தை ஏசாதீர்கள், காலம் எதுவும் செய்வதில்லை, அல்லாஹ்தான் காலத்துக்கு சொந்தக்காரன். உங்களுக்கு அழிவுகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, கால மாற்றங்களால் உங்களுக்கு தடைகள் வரும் பொழுது காலத்தை ஏசி விடாதீர்கள். அல்லாஹ் ஒருவன் தான் காலத்துக்குரியவன், அவன்தான் காலங்களை மாற்றுகிறான் என்று நமக்கு வழிகாட்டி இருக்கிறது இஸ்லாம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த காலத்தினால்தான் இப்படி நடந்தது, இந்த மாசம் வந்தாலே இப்படித்தான் என்று நாம் காலங்களை ஏசிவிடக்கூடாது. அதுபோல மற்றவர்களை குறை சொல்லி திருப்திப்பட்டுக் கொள்ளக்கூடாது. மனிதன் தனக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, இது இன்னாருடைய தவறினால் வந்தது, இது இன்னாருடைய தவறினால் வந்தது, இவர் செய்தார், அவர் செய்தார் என்று சொல்லி மனிதன் மற்றவர்கள் மீது தவறுகளை போட ஆரம்பித்து விடுகிறான். பஞ்சம் வந்திருக்கிறது நாட்டில், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தில் கூட மனிதர்கள் அல்லாஹ்விடம் நாம் நெருங்க வேண்டுமே, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருக்கிறது என்று யோசிப்பதில்லை. யார் யாரையோ குறை சொல்லி அவனுடைய பிழை, இவனுடைய பிழை என்று நாம்
மனிதர்களை பற்றி கதைக்க ஆரம்பிக்கிறோம், படைப்பினங்களை பற்றி கதைக்க ஆரம்பிக்கிறோம். படைத்தவனை, மறைமுகமாக இருந்து இந்த உலகத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பை நாம் மறந்து விடுகிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வை ஒரு பொழுதும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம்முடைய வார்த்தை இதுவாகத்தான் இருக்க வேண்டும். ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். யாருடைய வார்த்தை முதல் வார்த்தையாக இது அமைந்து விடுமோ, இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு வரக்கூடிய சோதனைகளால் ஒரு பொழுதும் நஷ்டம், கஷ்டம் வரமாட்டார்கள். அது நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் ஹைர், நலவுகள் உருவாகுவதற்கு காரணமாக அமையும். அன்பான சகோதரர்களே, நம்முடைய நாட்டில் சில தினங்களாக ஏற்பட்ட கடுமையான மழை, வெள்ளம், மண் சரிவு போன்ற நிகழ்வுகளால் பலரும் பல ஊர்களிலும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்வுகள் எதுவுமே எதேச்சையாக நடக்கக்கூடியவை அல்ல. நாம் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் பொழுது இயற்கை அனர்த்தங்கள், இயற்கை அழிவுகள் என்று பேசுகிறோம். உலகத்தில் நடக்கக்கூடிய எந்த நிகழ்வுகளும் இயற்கை அனர்த்தங்கள் அல்ல, எதேச்சையாக நடக்கக்கூடியவை அல்ல. அத்தனையும் அல்லாஹ்வின் ஏற்பாட்டின் பேரில் உலகத்தில் நடந்தன, நடந்து கொண்டிருக்கின்றன. இது நடக்க இருக்கிறவை அத்தனையும் இதை படைத்தவன், இதை இயக்கிக் கொண்டிருக்கிறான், அவனுடைய ஏற்பாட்டின் பேரில் நடக்கின்றன. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம், அவர்களுக்காக துஆ செய்வோம். பலருக்கு பல வகையான நஷ்டங்கள், விவசாயங்களில் பலத்த நஷ்டத்தை சிலர் முன்னோக்கி இருக்கிறார்கள். வியாபாரங்களில் நஷ்டம் வந்திருக்கிறது. அதுபோல உயிர் சேதங்கள், உயிரிழப்புகளை மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா சிறந்த பகரத்தை கொடுக்க வேண்டும். எந்தெந்த வீடுகளில் மரணங்கள் நிகழ்ந்தனவோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சிறந்த ஆறுதலை கொடுத்து, மரணித்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னித்து உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து அருள்வானாக.